கிடுகிடுவென உயர்ந்து வரும் தங்கம் மற்றும் வெள்ளியில் எதை வாங்கலாம் என்பதில் சூத்திரம் மூலம் முடிவெடுக்கலாம். இந்தியர்கள் யாரும் தங்கத்தை உலோகமாகவே பார்ப்பதில்லை. அது சுபிட்சத்தின் அடையாளம், திருமணங்கள், விழாக்களின் முக்கிய அங்கம். அதே சமயத்துல சேமிப்புக்கு உகந்தது. இதனாலதான் 94% குடும்பங்கள்ல ஏதேனும் ஒரு விதத்துல தங்கம் அவர்களிடம் சொந்தமாக இருக்கு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியின் கையிருப்புல இருக்கும் தங்கத்தை விட இந்திய குடும்பங்களிடம் இருக்கும் தங்கமே அதிகம் என்பதுதான். அதாவது இந்தியர்களின் குடும்பங்களிடம் 25,000 டன் தங்கம் இருக்கு. ஆனா ரிசர்வ் வங்கியிடமோ வெறும் 880 டன்கள் மட்டுமே தங்கம் இருக்கு. தங்கம் தொடர்ச்சியாக முதலீட்டாளர்களுக்கு பல ஆண்டுகளாக லாபத்தை தந்திருக்கு. தற்போது தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில வெள்ளியின் விலையும் உயர்ந்து வருது. தங்கம் அல்லது வெள்ளியில எதை வாங்குவது தொடர்பாக யோசிக்காமல், தங்கத்தோட 1 கிராம் விலை வகுத்தல் வெள்ளியில் 1 கிராம் விலை என்ற சூப்பர் சூத்திரத்தை பயன்படுத்தி முதலீட்டாளர்கள் இதனை தேர்வு செய்யலாம்.